எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 37வது அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பார்க்கும் பொழுது அங்கே நீங்க பார்க்கலாம். அங்கே எசேக்கியேல் யாரு? ஒரு வேலி ஆஃப் ட்ரை போன்ஸ்குள்ள அவர் கடந்து செல்வதை பார்க்கிறோம். என் அன்பு சகோதரர்களே சகோதரிகளை, அந்த காலகட்டத்தில் நீங்க பார்க்கும் பொழுது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ வாழ்ந்து வந்தார்கள். நீங்கள் சரித்திர புஸ்தகங்களை நீங்க வாசிச்சு பார்க்கும்பொழுது உங்களுக்கு தெரியும், பேரலல் யூனிவர்ஸ்ல நடந்துட்டு இருக்க மாதிரி இருக்குது. இவங்க எல்லாரும் எங்க இருக்காங்க? பாபிலோன் தேசத்துல சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ நின்று கொண்டிருக்கிறாங்க. இந்த சைடுல யாரு இருக்கா? எசேக்கியேல் தீர்க்கதரிசி வாழ்ந்து வந்துட்டு இருக்காரு. ஆனா உலர்ந்த எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்குல சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போல யார் போயிருக்கா? அங்க எசேக்கியேல் தான் போறாரு. ஹல்லேலூயா. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ மேபி the first martyrs. அவங்க ஆண்டவருக்காக இரத்த சாட்சியாக, முதலாவது இரத்த சாட்சியாக கூட அவங்க போறாங்க. எங்க போறாங்க? அங்க அக்னி சூளைக்குள்ள போறாங்க. ஆனா உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கை போயிட்டு ஊதுறது யார் தெரியுமா? இந்த எசேக்கியேல் மட்டும்தான்.